கத்தரிக்காய் வெள்ளைக்கறி சரியா? சோறு சாப்பிட்றீங்களா குறைய சாப்பிட்றீங்க? காட்டு காட்டு உள்ள பொதுமக்கள் அவங்க இப்ப டேட் தருவாங்க. ஆலயத்துக்கான பிரசாதம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கொண்டு வந்திருக்கணும். அதுல படிக்கல் இருக்கு. ஓகே சோதி வணக்கம் ரவலே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரகலாதன் அவர்கள்ட சொந்தக்கார்ட்ட சங்காபிஷேகம், அதாவது சித்தியாக்கள்ட ஒரு நேர்த்தி கடனுக்காண்டி பொங்கி சமைச்சு கொண்டிருக்கணும். அந்த விழா என்ன மாதிரி எனக்கு வித்தியாசமாக இருக்கும் சொன்னா, நான் ஒரு புது ஊருக்கு தானே வந்திருக்கிறேன், வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுதாவள பிள்ளையார் கோயில் இங்கே தான் அந்த நிகழ்வு நடக்க போகுது. என்ன மாதிரி நடக்க போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். யாரான சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க சரியோ? இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் கழுதாவள பிள்ளையார் ஆலயம். முன் மோப்பை பார்த்துட்டு வருவோம்பா. மலைக்கு நினைஞ்சாலும் போய் முன்னுக்கு போய் பார்க்கணும். நல்ல மணல் என்ன, நல்ல மணல். நடக்கிறது சூப்பரா இருக்கும். நடக்கிறது சூப்பரா இருக்குது. அது போக நீங்க என்ன ஜிம்பாடியை பாப்பாங்கடா எல்லாரும். ஜிம்பாடி இதெல்லாம் வேறங்கோ. இது ஃபேமஸ் ஆன, நானே கேள்விப்பட்டிருக்கேன். கழுதாவள பிள்ளையார் கோயில் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். முன்னுக்கு முகப்பு அந்த ரோட் வார ரோட்டே அவ்வளவுக்கு பிரமாண்டமே இருக்கும். அந்த ரோட்டுக்கு ஸ்பெஷல் நிறைய பேர் போட்டோ ஷூட் பண்றதுக்குலாம் வந்து இந்த ரோட்டுக்கு வந்துருவாங்க. அதாவது ரெண்டு பக்கம் வந்துட்டு மதுரை மரம், என்ன நீங்க பாத்துருப்பீங்க மரம். போய் காட்டுவேன். அடுத்து என்ன விஷயங்கள் அந்த இடத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க இடத்தை பத்தி சொல்றேன்னு மட்டக்களப்புல வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்கள மிக முக்கியமானது வந்து இந்த கழுதாவளை பிள்ளையார் ஆலயம். சோ இந்த கோயிலுக்கு வந்து நாங்க டான் நினைச்சா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இங்க வரலாம். ஆனா அப்படி வர முடியாது. காரணம் இது வந்து இந்த மட்டுவாயு பிரிக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க படுவாங்கரை எழுவாங்கரை என்று கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நிக்கிறது வந்து எழுவாங்கரை. இதுக்கு அடுத்தது ஆர்ஜி தமிழ்நாடு வந்து படுவாங்கரை, படுகாமம். சோ இது ரெண்டத்தையும் பிரிக்கிறது வந்து அந்த சைடு போற மட்டுவாவி. இந்த ஏரியாவுக்குள்ள யானை எல்லாம் வந்துரும். நம்ம வரையில நீங்க வரையில என்ன யானை உயரம் தானே, யானை உயரம் அது வந்துரும். அப்ப நீங்களும் வரையில. ஆனா தீர்த்த மாற டைம்ல வந்து தண்ணி வத்திருக்கும் போது இந்த கரை வரைக்கும் நடந்து போவாங்க. நடந்து அப்ப அந்த சீசன் அந்த பாதை நைனாதில இருக்கு. அப்படி பாதை தானே? அப்படி பாதைகள் தான். நாங்க பிறக்கிறது முதல் இருந்துக்கு பாதை. இப்ப பாதை இல்ல. ஆனா இப்ப திரும்ப பாதை போட போறாங்களா, அந்த வேலையை நடந்துட்டு இருக்காங்க. அப்படியோ? இவர் பிறக்கிறதுக்கு முதல் தான் இருக்கு பாதை. அப்ப இவர் பிறக்கிறதுக்கு முதல்ல கனகாலமா? நீ பிறக்கிறதுக்கு முதல்ல நிறைவேறிச்சு காலத்தேடா இருக்கு. அதெல்லாம் இப்ப எப்படி 90 மேல 90 ஆண்டு மேல. அப்ப நீங்க ஒரு பாதையை போட்டு விடுங்க. இல்ல பாதை போட போகுது, வேலை நடக்குது. இந்த வருஷத்துக்கு இது வெட்டுறானல, வாழை மரம் வெட்டுறானு. இல்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விளக்கம் என்றால், அதாவது இன்னைக்கு சங்காபிஷேகமாம். அதாவது அவன் பூசி ஒன்று என்ன உங்களோட சித்தியாக்கள் வேண்டுதல் பூசி அவங்க தான் வந்து இந்த சங்காபிஷேகம் செய்யறாங்க. உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் இது எல்லாமே வந்து அவங்க. நான் நினைச்ச சங்காபிஷேகம்னு சொன்னா அந்த இது நடக்குது கும்பாபிஷேகம். அது கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு நடக்கும். அது வருஷத்துல ஒருக்கா அந்த நாள் கும்பாபிஷேகம் வச்சனால அப்படி என்ன சங்காபிஷேகம் எல்லாம் வருஷம் நடக்கும். சில வேற ஆக்கள் சொன்னா வேற ஆக்கள் வந்து சங்காபிஷேகம் செஞ்சுக்கணுமா? நேத்தி கூட நீங்க போற நேத்தி வச்சுக்கணும்னு சொன்னா அந்த சங்காபிஷேகம் நீங்க செய்யலாம். அதுக்குரிய முழு ஸ்பான்சர் நீங்க தான் பண்ணணும். அப்படியா? எனக்கு இப்ப இந்த விளக்கம் தெரியுது. இங்க பண்ற பிரசாதம், சமைக்கிற மதிய சாப்பாடுல இருந்து உள்ள அந்த அதுக்குரிய காசு, அந்த வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் வந்து நீங்க அப்படி காய்ச்சல் வந்திருக்கு. அதான் பக்கமே கிடக்க போறதுக்கு இல்லாட்டி உள்ளுக்க போயிடுவேன். திடீரெண்டு வந்து வருது. திடீரெண்டு வந்து வருது. அப்படியே இதால வேறங்க நல்லா வைக்கப்பட்டாலும் பிரச்சனை போய் பாப்போம். என்ன அம்மாவெல்லாம் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு திருப்பி நாங்க அப்படி எந்த பக்கம் வந்தவொன்னு தான் லைனுக்கு அப்படி அடுப்பு இருக்கு. வேறங்கோ இல்ல பார்த்தா தெரியும், லைனுக்கு அடுப்பு இருக்குது. இது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். அங்கால வந்து வெள்ளை பொங்கல். அது வெள்ளை பொங்கல். வெள்ளை பொங்கல்னா சக்கரை போடாம நார்மல் பொங்கல். சீனி மட்டும் வெள்ளை சீனி போட்டு வெறும் பொங்கல். வெறும் பொங்கல். சீனியும் இல்லையா? வெறும் பாலும் அரிசியும் போட்ட பொங்கல். அது சம்பல் போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். என்ன சாமிக்கு மட்டும் நாகர்னு சொல்லுவோம். நாக வழிபாடு. அது நாகருக்கெல்லாம் வந்து இப்படி வெள்ளை பொங்கல் வைப்பாங்க. இங்க வந்து செப்ப பாருங்க. அங்க உப்பு போடுங்க. என்ன சோத்துக்கா? அங்க சட்டி இறக்கியாச்சு சோறு. கணக்க சமையல் நடக்குது போல. என்ன சாப்பாடு இங்க கறியெல்லாம் சமைச்சிட்டாங்க. சொதி கிழங்கு சொதி. வேற கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. அப்படியே இங்க பருப்பு, உருளைக்கிழங்கு, சுரக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி. என்ன சுரக்காய் எல்லாம் போட்டு பருப்பு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி. என்ன அப்படி அங்காலையும் கணக்கு சமையல் பொங்கல் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இந்த பக்கம் வந்தவன்னு சொன்னால் இது வெள்ளை பொங்கலா?
இதுவும் சக்கரை பொங்கலா? இங்க அரிசி வித்தியாசம் என்ன? வெள்ளை அரிசியில போங்க. நான் சொன்னேன் இங்க பொங்கல் முறை வேற, அரிசி வந்து வெள்ளை இல்லாம போங்க. அங்க வந்து அதான் எனக்கு புதுசா இருக்கு, சிவப்பு அரிசியில பொங்குறது. இது வெள்ளை அரிசி. எங்களோட ஊர்ல அந்த குத்தரிசின்னு சொல்றது என்ன? குத்தரிசியா? குத்தரிசின்னு தான் சொல்றது. குத்தரிசின்னு சொல்லுவாங்க. அது இங்க குத்தரிசின்னு சொல்ல மாட்டாங்க, வெள்ளை அரிசின்னு சொல்லுவாங்க. சரி, அரிசின்ற பேர் எல்லாம் மாத்தி அடிச்சாச்சு. சரி, எல்லாம் ஒன்றுதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கேரளா செட்டப் மாதிரி இல்ல? கேரளா செட்டப். நீங்க என்ன கேரளாக்கே கிடக்குறீங்க? இந்த செட்டப் வந்து அப்படிதான். இப்போ எங்கட ஊர்லயும் கோயில் மண்டபம் இப்படித்தான், அந்த மேல உயர்ந்து இடவழி விட்டு இப்படித்தான் இருக்கு கூடுதலா. நிறைய ஸ்டாண்ட் இருக்கு சமைக்கிறதுக்கு. அப்ப யாரும் வந்து சமைக்கலாம் என்ன? வசதிகள் நல்லா இருக்கு. அதே மாதிரி விறகு வந்து இங்க நிறுத்தி விற்பாங்க. காசுக்கு வந்து நிறுத்தி விற்பாங்க. விறகா? ஆமா. எங்க வைக்கிறது? அப்படி அந்த பக்கமா விறகு அப்படி நிறுத்தி விற்கிறாங்களாம். அதை போய் நாங்கள் பார்ப்போம். காரை அப்படி ஒண்ணுல விட்டுட்டு வந்தாச்சு. ஒண்ணுல இருக்குதா? சரி, போய் பார்ப்போம். அங்கால வேறு ஆக்கள் பொங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படி அந்த விறகை போய் பார்ப்போம். அப்படி இந்த பக்கம் போய் பார்ப்போம் அந்த விறகு. வரல நீ? இங்க ஒருக்கா வந்திருக்கேன்டா. ஆனா சும்மா வந்துட்டு உள்ளுக்கு வரையில நோமலா வந்து பாத்துட்டு உன்னோட தாண்டா வந்தேன். என்னோட வந்து நீயா? வந்து இந்த இதுக்கு உன்னோட திவாவோட வந்து நினைக்கிறேன். திருவிழா டைம்ல வந்து நல்ல நல்ல விசேஷம். நீங்க சொல்லணும் 30 திருவிழான்னு சொன்னாதான் பாத்துட்டு வருவோம். அங்க பிறகு அடுக்கி வச்சிருக்காங்க போல. என்ன ப்ரோ மழை வருது ப்ரோ. ஓடுனீங்கடா இப்ப ஓட தொடங்கினீங்கன்னு சொன்னா குயிக்கா போய் ஓடத்துக்கு தொடங்கல, போகலாம். பாதி உடம்பும் போயிடும். இது வந்து வரலாறு ஒன்று இருக்கு தெரியுமா? தானா தோன்றின இதுதான் வந்து இங்க ஆமா சிவம்பலிங்க பிள்ளையார். அது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது இங்க வெற்றில வந்து ஃபேமஸ். வெற்றிலையா? ஆமா, மட்டக்களப்புல கழுதாலையில இங்கதான் அதிகமா வெற்றில விளையுது. அதாவது வெற்றில தோட்டங்கள் இங்கதான் அதிகமா இருக்கு. அப்ப வெற்றில இதே அது பேடுவ கூட பழைய வரலாறு உண்டு. நம்ம சொல்ல போனா வரலாறு நாங்கள் அடுத்த திருவிழா டைம்ல வந்து சொல்றோம். சரியா? கண்டிப்பா. இப்ப நாங்கள் போய் அந்த பிறகு எப்படி நிறுத்தி வைக்கிறேன் பாப்போம். புதுசா இருக்குமாண்ணா உனக்கு? இது அப்படி இருக்குதான் பிறகு நிறுத்தி வைக்கிறது. ஆனா என்ன புதுசான்னு சொல்லலாது, பட் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. வாங்க மழை பெய்யுது பாப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா அந்த விறகு இருக்குதான் நிறுத்தி வைக்கிறது. இதா விறகு. எங்க மழை வந்து கடுத்து போட்டுது? மழை வந்துட்டுது. அதுல படிக்கல் இருக்கு. ஓகே, இதுல விறகு எல்லாம் இருக்கு வேறங்க இந்த இடத்துல. இங்க பக்கம் எனக்கு வந்து தெரிஞ்சது இங்கதான் இப்படிதான் இங்க வந்து நிறுத்தி வைக்கிறோம். எல்லா இடத்துலயும் தானே இல்லாட்டி இங்க எப்படி நிறுத்தி வைப்பாங்க? பிரச்சனை என்ன மழை வந்தாலும் ஓகே, விறகு வந்து இங்கே எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பிரசாதம் பண்றதா சரி, நேர்த்தி வச்சு அதே மாதிரி சமையல் பண்றதாலும் சரி, அன்னதானங்களுக்கு. இப்ப நார்மலா நாங்கள் அங்க பொங்கல் அதை துவங்க போதும் ஒரு அம்மன் பொங்குற நிகழ்வுகள் வர்றது தானே, பத்திராளி அம்மன் அப்படி பொங்கல் வர்றது தானே, அதுக்கு துவங்க போது அதுக்கு என்ன விஷயம்னா நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து விறகு எல்லாமே கொண்டு போவோம். அப்படி. ஆனா இங்க பிரச்சனை இல்லை, விறகு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்க எல்லா விறகுமே இருக்குது பாருங்க இந்த இடத்துல. வாங்க ஓடி போவோம், நடந்து போவோம். அது பெரிய மழை இல்லை. ஆலயத்துக்கான பிரசாதம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கொண்டு வந்திருக்கணும். இந்த ஒரு வண்டில் மாதிரி இருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. பொங்கல் இந்த வண்டிலாம் கொண்டு வந்தவ அப்படி எங்களை பாருங்க. இதுதான் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. முன் முகப்பு உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். இது முகப்பங்கால இருக்கு என்ன முன் முகப்பு என்ன அந்த பக்கம் என்ன அப்படி அந்த பக்கம் போகணும்னு சொன்னா முன் முகப்பு எப்படி இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா காரியாலயம் இருக்கு இந்த பக்கம். இப்போ நாங்கள் கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தின் முன்பகுதிக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தா இதுதான் ஆலயத்தின் முன்பகுதி. இதில் வேற என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த உடனே இந்த இடத்துல ஒரு அழகான மாமரம் இருக்குது. இங்கால ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்தியாவில் வேற எப்படி இருக்குன்னு சொல்லி மகா கணபதியே நமகன்னு சொல்லி எழுதியிருக்குது. முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது. நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி நிலமட்டத்தோடையே இருக்குது அந்த குளம் பார்க்குறது. சரியா கோயிலுக்கு முன்னாலேயே இந்த குளம் இருக்குது. இந்த இப்படி எட்டி பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் கோயில் முன் பக்கம். இங்கே பாருங்கோ ஏகப்பட்ட பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் முன்னுக்கு இருக்குது. நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக போவோம். கோயிலை பார்த்துருப்பீங்க, இந்த சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி சொல்லி. நல்ல ஒரு அழகான கோவில் உண்டு. இப்போ தேங்காய் எல்லாம் உடைச்சு கொண்டு இருந்தவ தேங்காய் உடைச்சி முடிஞ்சது. அப்படியே பாருங்கோ பொங்கியெல்லாம் பொங்கி முடிக்க விட்டு தான் நானும் வந்திருக்கேன். கொஞ்சம் முன்னுக்கே வந்திருந்தா எப்படி பொங்கினம் என்ன மாதிரி பொங்கினோம்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் பிந்திட்டுது வாரத்துக்கு. இந்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரகலாதன் அவர்கள் வந்துட்டார். வணக்கம் வணக்கம். என்ன வேறு கார்கி எடுத்தாச்சா? எந்த ஸ்பெஷலுமே இல்ல, வேண்டுதல் வச்சவங்க மட்டுமே இன்னைக்கு வந்து இவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க. கணவர் வந்திருக்கணும் என்ன இதே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வந்து இதோட ஆட்கள் அதிகளவான ஆட்கள் வேணும். இவரு அவரு எல்லாம் ஒன்னா படிச்சோம், ஒன்னா படிச்சது பாதிலே பள்ளி விட்டது நாங்கள் அவர் வந்து முழுசா முடிக்கல.
நான் விட்ட இவர் வந்து ஏரியா படியன், அவர் வந்து தம்பி, தம்பி யாழுவா எல்லாரும் யாழுவா. உங்களை தமிழ் வேற அதோ சரி நண்பர்கள் நண்பர்கள் ஓகே கமெண்ட்ல வந்து கேட்பாங்க என்னடா அவன் வித்தியாசமா பேசி பேசி நோமலா பேசி பழகிட்டு அப்ப எத்தனை மணிக்கு பூச முடியும் நீ கடவுளும் படைக்கிறது என்ன இனி வந்து உள்ள பூஜை நடக்கும் இதுக்கு முதல்ல வந்து சங்காபிஷேக பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சு இனி வந்து எப்படியும் 12:30 இனி 1:30 வந்து 1 மணி 1:30 வந்து பூஜைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு அண்ணா நம்ம இது இங்க முடிஞ்ச கையோட வந்து நம்ம அங்க அண்ணானம் பொங்கல் எல்லாமே நம்மளுக்கு அங்க இருக்கும் போனா கட்ட வேண்டியதான் கோயில் சாப்பாடு சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவுக்கு சுவையா இருக்கும் என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போனா மதிய சாப்பாடு கவர் பண்ணிடலாம் ஒவ்வொரு கோயிலுக்கு போக வேண்டியது இல்ல ஒன்று செல்லுச்சனதிக்கு போகணும் இல்லாட்டி நைனாதிக்கு போகணும் அங்கெல்லாம் டெய்லி செல்லுச்சனதிலாம் டெய்லி என்ன நடந்தா நினைக்கிறேன் நைனாலும் டெய்லி என்ன தானே செல்லுச்சனதியும் அப்படித்தான் அங்கே கொண்டு வரீங்க என்ன பொங்கல் இப்ப நீங்க மட்டுமில்ல வேற ஒரு ஆக்களும் பொங்கிருக்கீங்க மெயின் பிரதான பூஜையா வந்து சங்காபிஷேக பூஜைகள் வந்து சித்தியாக்கள் பண்றாங்க அது அவனோட தங்கச்சி இல்ல வருஷத்துல ஒருக்கா வரதா இல்லாட்டி வருஷத்துல ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இல்ல சங்காபிஷேகம் இப்ப எங்கட பக்கத்துல எங்கட ஊர் கோவில் எங்கட கோவில் அம்மன் கோவில் அங்க வருஷத்துல ஒருக்கா தான் வாரது சரி 6ஆம் மாசம் படி வரும் எங்கட சொந்தக்காரர் ஆக்கள் தான் செய்யறவ ஆனா இங்க சங்காபிஷேகம் வருஷம் பண்ணுவாங்க நேத்திக்கா பண்றாங்க இந்த கேளுங்க விளக்கம் தெரிஞ்சா கலரடி கேளுங்க விளக்கம் தெரிஞ்சா யாருக்காச்சும் தெரியுமா இதுல ஒருத்தருக்கு விளக்கம் தெரியாது அந்த அம்மா கேளுங்க அந்த அம்மா தெரியாது அது அந்த ஐயா கிட்ட கேட்டா தெரியும் எதுக்காக இந்த சங்காபிஷேகம் பண்ணுவாங்க நீங்க அவர் விளக்கம் அவர் தான் செய்யும் விளக்கம் கேட்டு என்ன நாள் எனக்கு நான் ஏதாச்சும் நினைக்கிறேன் அந்த கும்பாபிஷேகம் நடந்த நாள செய்கிறவங்க தானே அது வருஷத்துல இருக்கா அது என்னன்னு சொல்றது கும்பாபிஷேகம் நடந்த நாள செஞ்சு வருவான் தொடர்ந்து செஞ்சு வருவான் அந்த ஆண்டு வருஷாபிஷேகம் கும்பாபிஷேகம் புதுசா கட்டி நீங்க ஒன்று செய்யறா உங்களுக்கு ஒரு 4 தருவாங்க நீங்க ஒரு முறை செஞ்சு விட்டு தொடர்ந்து செஞ்சானே அந்த ஆண்டைக்கு செய்யலாம் சங்காபிஷேகம் வந்து வருஷத்துல எத்தனை வாட்டி பண்ணலாமா என்னண்டா வந்து வருஷாபிஷேகம் வந்து வருஷம் செய்வாங்க இப்ப இன்றைக்கு 10ஆம் தேதி இந்த மாதம் இப்ப 8ஆம் மாதம் 10ஆம் தேதி உருளாண்டு சொன்னா ஒரு மாதத்துக்கு செய்வாங்க அது வருஷம் செய்யற சங்காபிஷேகம் பிள்ளையாருக்கு அது சங்காபிஷேகம் தான் சொல்றது என்ன அதைத்தான் நானும் சொன்னேன் உங்களுக்கு செய்ய போறாங்க உங்களுக்கு 4 தருவாங்க சனி ஞாயிற்றுக்கிழமை மற்றது இப்ப என்ன செஞ்சது எல்லாம் வந்துட்டு நமக்கு தேவைன்னா தனியே நம்ம செய்யறோம் இப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய் நொடி இல்ல வெளிநாடு லண்டன் கனடா போகணும்னா எப்படி வைப்பாங்க அப்படி வச்சு செய்வாங்க இல்லாட்டி நமக்கு தீராத நோய் ஒன்று வந்துட்டு சொன்னா நமக்கு ஒரு பப்பா கிடைக்கிறதா அதை பிள்ளைகள் கதவேசி இல்லாம இருந்தா அப்படி ஒரு கஷ்டங்கள் வரக்குள்ள பிள்ளையாருக்கு வாராக்கள் நேர்த்தி வச்சுட்டு போவாங்க சரிப்படுத்தி கொடுக்க நீங்க ஒரு அண்ணன் கொடுக்கலாம் இதை அண்டையே கொடுத்துருவாங்க சரிப்படுத்தி கொடுத்தாருன்னு சொன்னா அவங்க செய்யணும் தோது இல்லாட்டியும் அப்படியும் அவங்க நீ வேண்டத்தை அவங்க சொல்லி அவ்வளவு காசு கட்ட சொல்லி இவ்வளவு காசு கட்டத்தான் இப்ப நான் சொன்னேன் தானே அதாவது அவங்க இப்ப வருஷத்துல ஒருக்கா நடக்குது நான் சொன்னது அந்த வருஷத்துல ஒருக்கா நடக்குது அது சங்காபிஷேகம் தான் சொல்றதா செய்வாங்க அதுக்கு வருஷாபிஷேகம் தாரி செய்யறேன் கேட்டா இல்ல சங்காபிஷேகம் நடக்குது வருஷாபிஷேகம் இப்ப உங்க யாழ்ப்பாணத்துல நடக்கிறது அது ஒரு வருஷத்துல இருக்கா அந்த கோயில் துவங்குறதுக்கு கோயில் திருவிழா தானே இதே மாங்காடி தேத்தாத்தி 64 அடி அப்படி செய்வான் மற்ற பொதுமக்கள் செய்யாக்க அவங்க இப்ப டேட் தருவாங்க தண்டினே ஒரு அண்ணன் கொடுப்பா ஒண்ணு செய்வாங்க ராஜிஞ்ச கட்டணும் கோயிலால பெருசா வந்து கும்பாபிஷேகம் அதெல்லாம் அவங்க செய்யறது வந்து ஆனா இப்ப நம்ம ஒரு குடும்பத்தால பொருட்படுத்தி செய்யறோம்னு சொன்னா அதுக்குரிய செலவு எல்லாம் அவங்க பொருட்படுத்தி செய்யணும்னா வருஷம் நம்ம இங்க வந்து அதை இதை பட்டிச்சிட்டு காசு கட்டிட்டு பட்டிச்சிட்டு கேட்டுட்டு போங்க ஆக்கிட்ட கேட்டுட்டு போனா சரி அதானுக்கா இது வந்து அத்தை அம்மாட தம்பியோட ஒய்ஃப் வந்து நீங்க எங்கள்கிட்ட விட்ட ஃபங்க்ஷன் வீக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அண்ட் இது மாமாட மகள் மச்சால் நீங்க வந்து பேர் எழுதுறாங்க அவ்வளோ நீட்டா இருக்குன்னு பாருங்க இந்த எழுத்து காட்டு பிரச்சனை இல்லை ஸோ ஓகே இங்கே வந்து காரியாலயம் இது என்ன பட்டிச்சிட்டு எழுதுறதா என்ன பட்டிச்சிட்டு எழுதுறதா ஆமாம் காரியாலயம் வந்து அர்ஜுனைக்கு வந்து பேர் கொடுக்குறாங்க எல்லாம் அவங்க தான் செய்யணும்னு நினைச்சிடாதீங்க அதான் செஞ்சது சித்தியாங்களும் அங்கே மாமி அங்கே சோறு எடுக்கணும் இதுவும் சோறு என்ன உப்பு போட்டு செய்யணும் என்ன அப்போ நீங்கள் எப்படி சரி இது கட்டாரிச்சு இப்போ கட்டார் குக்கிங்க அப்படி எங்களை பார்த்தீங்களா சொன்னால் ஏற்கனவே சோறு சமைச்சு முடிஞ்சுது அந்த இதில் பார்த்தா தெரியும் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ சோறு போட்டு சமைச்சு கொண்டிருக்கணும் சொதியை பாருங்க சொதி எடுத்து கொண்டிருக்கணும் இப்படி எந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் எங்கால சாம்பார் இந்த பருப்பு போட்டு சாம்பாரை பாருங்க என்ன மாதிரி கண்டு இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா கத்தரிக்காய் கறி இருக்கு வேற கொஞ்சம் கத்தரிக்காய் கறி
கத்திரிக்காய் கறி என்ன சொல்றீங்க? இது வெள்ளைக்கறி. வெள்ளைக்கறி கத்திரிக்காய் கறி எல்லாம் உண்டு தான்டா. இது சுரக்காவளையும் வெள்ளைக்கறி வைப்பீங்க. அப்ப சுரக்காய் கறின்னு சொல்லுவீங்களா நீங்க? இல்ல மெயினா இது இங்க மெயினா இது போட்டுருக்கு கத்திரிக்காய் தானே மெயின் இதுல. அதால கத்திரிக்காய் கறி. இப்ப கத்திரிக்காய் குழம்பு வச்சாலும் கத்திரிக்காய் கறி என்ன சொல்லுவீங்க? இல்லடா அது வெள்ளைக்கறின்னு தானே சொல்றவ. வெள்ளைக்கறி பால் கறி ஒவ்வொரு பேர்கள் இருக்கு. வெள்ளைக்கறி கத்திரிக்காய் கறி எல்லாம் போடலாம். கத்திரிக்காயில பிரெட் எல்லாம் வைக்கலாம் தானே. அதான் சொல்லணும். கத்திரிக்காய் கறி சொன்னா கத்திரிக்காய் எவ்வளவு செய்யலாம். பேரை மெயின் பேரை சொல்ல தானே. நாங்க அப்படி இப்ப நார்மலா இப்ப ஆர்ஜி தமிழாண்டா ஆர்ஜி தமிழா தானே. அதுக்குள்ள கணக்கு பிரிவுகள் இருக்கு தானே. பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி தான் நான் கத்திரிக்காய் தனியா பிரிவுகள் எல்லாம் நான் எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. சரி நாங்க கத்திரிக்காய் கறி வெள்ளைக்கறின்னு தான் சொல்றது. அதுக்கு வந்து பொரியலாம் அண்ணானு அப்ப பக்கத்துல இருந்து நம்ம சமாந்திர படி வருது. அப்ப மீன் பொரியல தூக்கி காட்டினா இதுக்கு என்ன பேரு? இது மீன் ஃப்ரேயா. அப்ப ஃப்ரேன்ட்டு தமிழ்ல என்ன பொரியலாம். அப்ப இது பொரியலாண்டா அப்ப கீரையும் பொரியலாம். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சொல்லுகள் இருக்கு. ஒவ்வொரு பேச்சு வழக்கு. கட்டாண்டு வச்சிருந்தோம். மலையாளி ஒரு கடை ஒரு ரன் பண்ணி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குளத்துக்கு என்ன பேர்? இது வந்து கழுதால குளம்னு சொல்லுவாங்க. கழுதால கோயில் குளம். அப்ப நீங்க வந்து குளிக்கிறீங்களா? எங்க இங்க இல்ல, இது வந்து வழிக்குளம். இது வந்து தீர்த்தக்கரை. தீர்த்த மாறத்துக்கிட்டே இருக்கு. தீர்த்தக்கரையா? இங்கதான் குளிக்க வர்றாங்க. சைக்கிள் வர டியூஷனுக்கு போறேன் போட்டு சைக்கிள்ல இங்க வந்துரும். வந்து என்ன நீங்கள் வந்து சைக்கிள் ரோக்கம் வச்சுட்டு அந்த படி இருக்கு அதுல இருந்து பாஞ்சு குளிக்கிறது தான். முதல்ல இல்லாம இல்லையாங்க? முதல்ல அப்ப இல்ல, ஆனா இப்ப வந்து எடுக்குது. எத்தனை 2-3? 2-3 கிடக்கு நினைக்கிறேன். பிடிக்கலையா? அது அந்த எப்படி சொல்ற திருவிழா டைம்ல வந்து எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. மற்ற டைம்ல ஃபுல்லாவே பாத்து கொண்டு இருக்க மாட்டாங்க தானே. பக்கத்துல பக்கத்துல ஆறுன்றதால வந்து இது இறங்கி. பெரிய முதலையா இல்ல சின்ன முதலையா? பெரிய முதலே கிடக்கும். அதுக்கு அதுல போட்டு போட்டுருவாங்க முன்னுக்கு. இந்த குளம் தான் காட்டுற மழை பெய்யுது அதில் வடிவா காட்டிலாம் கிடக்குது. இந்த பாருங்க இந்த குளம் தான். நான் அப்போது காட்டிருப்பேன் உங்களுக்கு. மழையை பாத்தியா? கடும் மழைடாப்பா. என்னடாப்பா மந்தையில இருந்து மழையா தான் கிடக்கு மட்டக்களப்பு உள்ள. ஆனா யாழ்ப்பாணத்துல இருந்து போன் காய்ச்சி காலையில அங்க மழை இல்லையா? அங்க மழை இல்ல, மட்டக்களப்பு ஃபுல்லா மழை தான். உங்க அந்த குளமும் நிலமும் ஒரே மட்டத்துக்கு கிடக்குது. என்ன இந்த இதானே சொன்ன அந்த படம் பிடிக்க வர இடம் என்ன? சூப்பர் பிளேஸ். சூப்பர் பிளேஸ் ஒன்று. என்ன அந்த முந்திக்கு பாதை இருந்தாலும் கூடுதலா பாவிச்சோம் பழுகாமத்துக்கு. இப்ப இல்ல என்ன இல்ல, இப்ப கோயிலுக்கு தனி பாதை. இனி பாதை வந்த அப்புறம் பாவிப்பினம் தானே. பாதை வந்து இதில் வைப்பாங்க. அதுக்கு அந்த குளத்துக்கே முதல்ல இருக்கும் போல. அது ஆறு அதுக்குள்ள எக்கச்சக்கமா முதல்ல இருக்கு. நிறைய பேர் பிடிச்சிருக்கு. கடிச்சிருக்கு. உங்களுக்கு கடிக்கலையா? நாங்க அந்த அளவுக்கு உள்ள போகல. தீர்த்தமாறண்டைக்கு எல்லாரும் ஒண்டா சேர்ந்து இறங்குற தனியெல்லாம் இறங்கி ஒண்டா சேர்ந்து இறங்கினாலும் ரெண்டா சேர்ந்து இறங்கினாலும் வார முதல்ல கடிக்கிறோட கவம் தானே. அதுதான் தோணியில வாராக்களுக்கு ஏத்தின பேருடா தூக்கி இருக்கு கடிச்சு. சரி பாத்தீங்கன்னு சொன்னா மழை நோவலா தூறி கொண்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் மேலே கடமையா பெய்தது. எங்கால சாப்பாடு கொடுக்க துவங்கிட்டோம். நான் உங்களை கொண்டு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பாருங்க என்ன மாதிரி. அப்படி எங்கால வேறங்க இங்கால சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் எல்லாரும். என்னடாப்பா எல்லாம் கோப்பில எடுக்கிறான். வாழை இல்லையாண்டா? வாழையில இப்ப எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் தானே. நம்ம வாழையில ஒண்ணு வந்து சாப்பிடல. நம்ம வாழையில ஒண்ணு வந்து சாப்பிடலாம். சோறு சாப்பிடுறீங்களா குறைய சாப்பிடுறீங்க? காணும் காணும். அப்படி எந்த பக்கம் பார்த்தால் சாம்பார். அப்போது எங்க காட்டிட்டு போனாங்க. சாம்பார் கொஞ்சம் முடுங்க. நல்லா இருக்கும் சாம்பார். என்ன அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி எங்கால வந்து சொன்னால் கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. சரி, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. சரியா? இப்போ விடுவோம் இல்ல அப்புறம் எடுத்து சாப்பிடுவீங்க? லாஸ்ட் சாப்பிடுவோம். கரையால விட்டு விடுவோம் பக்கத்தால. எல்லாம் போடுவோம். என்ன பிரச்சனை இல்லை. நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுவோம். உங்களுக்கு பரிமாறணும். சோறு என்னடா ஒரு கண்டை இருக்கு. இங்கால எல்லாரும் சாப்பிட்டு இருக்கு நம்பருங்க இந்த பக்கம். நீங்க என்ன எடுத்து கொண்டு வாரீங்களா? இப்ப ஆக்கள் கூட தான் பந்தி. ஆக்கள் நோம்பலா தரைக்கு நம்ம நோம்பலா தான் சாப்பிட்றோம். திருப்பி 2ஆம் தரம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காரு. 2 கோயில் சாப்பாடு அவ்வளவுத்துக்கு சுவையா இருக்குது. ஆகையால 2ஆம் தரம் சாப்பாடு எடுத்து வந்தாச்சு. நல்ல மழையும் பெய்யுது. சுட சுட சோறும் கறியும் அந்த மாதிரி இருக்கு. என்ன மட்டக்களப்பு மக்களோட சாப்பாட்டு முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே எந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் இருக்கும். ஓகே சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சந்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில்.